குட் மார்னிங் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிக் பட்ஸ். இந்த சேனலில் பகிரப்படும் தகவல் அனைத்தும் ஒரு பரிமாற்றத்தில் மட்டுமே. இங்கு நான் யாரையும் வாங்கவோ விற்கவோ பரிந்துரைக்கவில்லை. இப்போ நேற்று நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? இன்னைக்கான நிஃப்டியோட லெவல்ஸ் அது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்துடலாங்களா? நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 24,641 ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆன கேண்டிலே வந்து என்னாச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட்டே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபுல்லாக சைட்வேஸ் தான். நேற்றோட க்ளோஸு, நேற்றோட ஹை, இதுக்குள்ளேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டோம். நம்மளோட R1 நேற்று என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் புலிஷாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பிளாக் லைன் 24,587க்கு மேலேயும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் 24,624க்கு மேலேயும் இருந்ததுன்னா R1 அதாவது ப்ரீவியஸ் டே ஹை இது வரைக்கும் வரலாம். 24,674 வரைக்கும் வரலாம். அதுக்கு மேலே போணுச்சுன்னா R2 24,724, அப்புறம் நம்மளோட ப்ளூ லைன் மேஜிக்கல் லைன் 24,741க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் புலிஷ்னு சொன்னோம். மார்க்கெட் இதுக்கு மேலே போகல. அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கணும் எப்படி சொல்லியிருந்தோம், 24,624 ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கீழேயும் நம்மளோட பிளாக் லைன் 24,587 கீழே இருந்தது அப்படின்னா நம்மளோட S1 24,574க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 24,524 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வரல. ஓகேங்களா? என்ன நடந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு 600 டு 700 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே முடிச்சிட்டான். இன்னைக்கு ஃபுல் சைடுவேஸ். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டேவோட ஐ லோ க்ளோஸ்க்குள்ளேயே ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா அடுத்த நாள் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு நல்ல மூவ்மெண்ட் வரலாம், வராமலும் போகலாம். ஓகேங்களா? இப்போ நாளைக்கான லெவல்ஸை பார்த்துடலாம். இப்போ நாளைக்கான லெவல் அதாவது வெள்ளிக்கிழமை 7 ஆகஸ்ட் 2026க்கான லெவல்ஸை பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 24,641 ஓப்பன் ஆயிட்டு 24,604ங்கிற ஒரு லோவை கொடுத்துட்டு திரும்ப 24,677ங்கிற ஒரு ஐயை கொடுத்துட்டு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,636 வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் நாளைக்கு புலிஷ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் அதாவது இன்னைக்கு க்ளோஸ் 24,636க்கு மேலேயோ நம்மளோட பிளாக் லைன் 24,641க்கு மேலேயும் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா 24,687 நம்மளோட R1 வரைக்கும் வரும். வந்துட்டு இங்கேருந்து ஒரு கொஞ்சம் கன்சாலிடேட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு 24,737 வரைக்கும் போகும். ஓகேங்களா? இங்கேயும் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இங்கேருந்து மேலே போனால் 24,787க்கு போகும். இல்லை கீழே வந்தால் 24,687 கீழே வந்துடும். ஓகேங்களா? திரும்ப மார்க்கெட் ரொம்ப நல்ல புலிஷ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட மேஜிக்கல் லெவல் ப்ளூ லைன் இருக்கு இல்லைங்களா, 24,825க்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் ஒன் சைட் டைரக்ஷனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆனோன்னா சில சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். சரிங்களா? இப்போ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஆனால் ஓப்பன் ஆனால் சில சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும் சொல்லியிருந்தீங்களா? அதே மாதிரி தான் இன்னைக்கு 24,677க்கு மேலே போகாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி 600 கீழே இறங்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ சைட்வேஸ் தான் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த மாதிரி சைட்வேஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருக்கலாம். ட்ரேட் எடுக்காமல் இருந்தாவே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். அதாவது ப்ராஃபிட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு. ஓகேங்களா? முதல்ல கேபிட்டல் இருந்தால் தான் நம்ம அடுத்த நாள் ட்ரேட் எடுக்க முடியும். ஒரு வாரம் கூட உட்காந்துருங்க, தப்பே இல்லை. ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்குது, ஒரு 100 பாயிண்ட் கிடைக்குதுன்னா என்ன ஆச்சு, 6,800 ரூபா ஆச்சு. ஓகேங்களா? டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்க, ப்ராஃபிட்டபுளாக இருங்க. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு மார்க்கெட் கீழே இறங்கணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட பிளாக் லைன் 24,641 கீழேயும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் 24,636 கீழேயும் க்ளோஸ் வச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளோட S1 24,587 கீழே வரும். ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா 24,575 கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டு 24,537 நம்ம S2ல கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுத்து கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு இங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட 24,437 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கீழே வந்துச்சுன்னா. ஓகேங்களா? இது வெறும் எஜுகேஷன் பர்பஸ் தான். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா லெவல்ஸ் மாறலாம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் வச்சு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொடுக்குற லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேசி அதிகப்படுத்தும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.